டாக்டர் எங்க ஃபேமிலியில யாருக்குமே பிரஸ்ட் கேன்சரே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பிரஸ்ட் கேன்சருக்கான பரிசோதனையான மேமோகிராம் செஞ்சுக்கணும்? ஃபேமிலி இருந்தா தானே வரும்னு சொல்றாங்க. எங்க ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். ஃபேமிலியில் இருக்குன்னா உடனே செக் பண்ணுங்க அப்படின்னுவாங்க அப்படின்ட்டு. கட்டாயம் நீங்க சொல்றது உண்மைதான். ஃபேமிலியில பிரஸ்ட் கேன்சர் ஒருத்தருக்கு அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இல்லை அத்தைக்கோ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். பட் அதே சமயம் ஃபேமிலியில பிரஸ்ட் கேன்சர் இல்லைன்றதுக்காக ஒரு பெண்மணிக்கு பிரஸ்ட் கேன்சர் வராதுன்றது கிடையாது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரஸ்ட் கேன்சரை ரெண்டா பிரிச்சுப்போம். அதாவது ஸ்பொராடிக் மியூட்டேஷன், ஹெரிடிட்டரி மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கேன்சரும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு ஜெனட்டிக் சேஞ்சினால வர்ற ஒரு ப்ராப்ளம் தான். அது ஸ்பொராடிக் அப்படின்னா நார்மலா இருக்கிற அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு சடனா அவங்க உடம்புல இருக்கிற செல்லுல இருக்கிற ஜீன்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அது எந்த வயசுல ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது வர்றது ஸ்பொராடிக் கேன்சர்ஸ் இல்ல ஸ்பொராடிக் காசஸ்ன்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டரி நமக்கு தெரியும், பரம்பரை வியாதி. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு ஜீன்ல மாற்றம் இருந்து கருவா உருவாகும் போது இந்த ஜீன் அந்த கருவுக்கு அந்த கரு குழந்தையா வளரும் போது அந்த உடம்புல இருக்கிற ஜீன் அப்படியே மெயின்டைன் ஆகி ஃபியூச்சர் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது பரம்பரை வியாதியில் ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு பார்க்குற நம்ம பேஷண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 85 to 90% பேருக்கு ஸ்பொராடிக், அதாவது அவங்க உடல்லே வர மாற்றத்தினாலதான் ஏற்படுறத தவிர அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது கிடையாது. ஒன்லி 10 to 15% தான் பரம்பரை வியாதி. ஸோ இதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஃபேமிலியில ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஹையர் ரிஸ்க் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவங்க ஃபேமிலியில யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இல்லை அப்படின்றதுனால பிரஸ்ட் கேன்சர் வராது அப்படின்றது முற்றிலும் தவறான கருத்து. வராம இருந்தால் அனைவருக்கும் சந்தோஷம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் நம்ம ரெகுலரா 40 இயர்ஸ்ல இருந்து மேமோகிராம் எடுத்துக்கணும். இது ரெண்டாவது விஷயம்.